வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. நாளைய அரசு அதிகாரிகளுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வாழ்க்கைக்கான ஒரு லைனை பார்த்துட்டு போயிடலாம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. இந்த லைனை தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. இப்போது இந்த பலன்னா என்ன? ஒரு செயலை செஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்கிற லாப நஷ்டங்களை தான் பலன் சொல்லுவாங்க, அதை பிரதிபலன் சொல்லுவாங்க. இந்த ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்கும்போது பிரதிபலனை எதிர்பார்த்து அந்த செயலை செய்யக்கூடாது. கடமையை செஞ்சால் மட்டும் போதும். இப்போ இந்த இடத்துல நாங்கள் ஏன் சொல்லிக்கோம்னா, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கான பிரதிபலன் என்னென்ன? வெற்றி தோல்வி. இதை எதிர்பார்த்து நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடாது. நம்ம கடமை என்னவோ அந்த கடமையை மட்டும் நம்ம செஞ்சோம்னா அதுக்கான உயரத்தை ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக தொடுவோம். ஸோ கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இந்த வருஷம் 2025க்கான ஆனுவல் பிளானர் போன வருஷமே 2024 அக்டோபர் மாதமே நமக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்போ இதுல எப்போ நோட்டிபிகேஷன் வரும் சொல்லியிருக்காங்கன்னா, குரூப் 4க்கு நமக்கு ஏப்ரல் மாதம் ஏப்ரல்ல நோட்டிபிகேஷன் வரும். ஜூலைல நமக்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நமக்கு 6 மாதம் இருக்கு. இது வரைக்கும் சரியா படிக்கல, இன்னும் டிஎன்பிஎஸ்சில என்னன்னு தெரியல, இப்போதான் புதுசாக நான் உள்ள வரேன் அப்படின்னு வரவங்க கூட இந்த 6 மாசத்துல கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாலே ஈஸியா பாஸ் ஆயிட முடியும். இப்போ ஒரு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும், எங்கேயா வெளியே போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மீட் பண்ணும்போது, நான் 2 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன், 3 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம 6 மாசத்துல எப்படி படிச்சிட முடியுமா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும். ஆனா உண்மை என்னன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமை கரெக்டா பிளான் பண்ணி படிச்சோம்னா 6 மாசமே போதுமானது. இந்த ஒரு சில பேர் 6 மாசத்துக்கு மேல போகுது, எனக்கு என்ன தெரியல அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு உண்மையான ரீசன் என்னன்னா, அவங்களுக்கு கரெக்டா ஷெடியூலை ஸ்டிக் பண்ணி படிக்க தெரியாது, கரெக்டான கைடன்ஸ் இருக்காது. அதே மாதிரி ரிப்பீட் ரிவிஷன்ஸ் பண்ண மாட்டாங்க. முக்கியம் என்னன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான மிஸ்டேக்ஸ் எங்க பண்றாங்கன்னா, ரிப்பீட் ரிவிஷன் எடுத்துலாம். ஏன்னா படிச்சுட்டு இருப்போம், ரிப்பீட் ரிவிஷன் பண்ணாம ஷெடியூல் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக ரிப்பீட் ரிவிஷன் பண்ணாம போயிட்டு பின்னாடி பார்க்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரிப்பீட் ரிவிஷன் கரெக்டாக பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி டெஸ்ட் ஷெடியூல் ரொம்ப இருக்க, வேமா படிக்கணும் போய் டெஸ்டஸ் கரெக்டாக போடாமறதுனால ப்ராக்டிஸ் இல்லாமல் போயிடும். ஸோ இதனால 6 மாசத்துக்குள்ள படிச்சு முடிக்க முடியாது. இதுதான் இதை எல்லாத்தையும் நம்ம ரெக்டிஃபை பண்ணா 6 மாசத்துக்குள்ள கரெக்டாக படிச்சு முடிச்சிட முடியும். இப்போ நம்ம குரூப் 4 எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச் 2025க்கான டெஸ்ட் பேட்ச் நம்ம எவரெஸ்ட் அகாடமியில் கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூல் அப்புறம் டெஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் முந்தைய தேர்வுகளில் வெற்றி பெற்ற அரசு அதிகாரிகளின் மேற்பார்வையோட தான் தேர்வுகளுக்கான ஷெடியூல் அப்புறம் டெஸ்ட் எல்லாமே வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இங்கே எப்படின்னா, இந்த டெஸ்டஸ் எப்பப்போ கண்டக்ட் ஆகுதுன்னா, உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். வீக்லி ஒன்ஸ் சண்டே அப்போ டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். இப்போ இந்த டியூரேஷன் எப்படின்னா 6 மாதம், சரிங்களா? உங்களுக்கு இந்த குரூப் 4 எக்ஸாம் வரைக்குமே உங்களோட நாங்கள் சேர்ந்து டிராவல் பண்ண போறோம். உங்களுக்கு இந்த டெஸ்ட் எப்படி ஃப்ரேம் பண்ணிருக்கோம்னா, குரூப் 4 எக்ஸாம்ல எப்படி டெஸ்டஸ்க்கான கொஸ்டின்ஸ் எவ்வளவு கொஸ்டின்ஸ் வைப்பாங்களோ அதே மாதிரி 200 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வச்சிருக்கோம். அந்த 200 கொஸ்டின்ஸ்ல 100 கொஸ்டின் தமிழும், 25 கொஸ்டின் கணிதம், மீதி 75 கொஸ்டின் ஜிஎஸ் வச்சு அங்க என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்றாங்களோ அதே பேட்டர்னை இங்கேயும் நாங்கள் ஃபாலோ பண்றோம். அதே மாதிரி கொஸ்டினோட ஃபார்மட்டும் எல்லாமே குரூப் 4 எக்ஸாம்ல எப்படி கேட்குறாங்களோ அதே மாதிரி தான் இங்கே செட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதை சொல்லிட்டோம். இப்போ டெஸ்ட் பேட்சுக்கு நாங்கள் இன்னும் எளிமையாக்குறதுக்கு என்னென்ன உங்களுக்கு பண்ணிருக்கோம்னா, ஒரு வீக்குக்கான ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம்னா, நாங்கள் எங்களோட ஷெடியூலை உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம். அந்த ஷெடியூல் அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ஷெடியூலுக்கான வீடியோ டிஸ்கஷன் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். இப்போ ஷெடியூல் எப்படி உங்களுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கோம்னா, இதுதான் இந்த ஷெடியூல் உங்களுக்கு வீக்கோட. இப்போ இந்த பாருங்க, தேர்வு 12ஆம் தேதி ஆரம்பிக்குது, ஞாயிற்றுக்கிழமை. இந்த இது மட்டும் உங்களுக்கு கிராப் பண்ணி உங்களுக்கு வீக்கோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். இப்போ இந்த ஷெடியூல் எப்படி ஃபார்ம் பண்ணிருக்கோம்னா, முதல் டெஸ்ட்ல தமிழ்ல அழகு 1, அழகு 7. இப்போ அழகு 1 இலக்கணம், இது இலக்கியம், இது 2 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி திருக்குறள் எப்படின்னா உங்களுக்கு வீக்லி ஒரு திருக்குறள் வந்துடும். அதே மாதிரி ஜிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு யூனிட்டை உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருப்போம். மோரல்லஸ் எல்லாமே ஒரு இன்டர்லிங்க் ஆகிற மாதிரி தான் இருக்கும், தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்கிற யூனிட் தான் சேர்த்து போட்டிருப்போம். அதே மாதிரி கணிதத்துல வாரம் ஒரு கணிதத்துல ஒரு டாபிக் உங்களுக்கு வந்துடும். ஸோ 3 வாரத்துக்கு ஒரு தடவை இதெல்லாம் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் நாங்கள் கொடுத்துருவோம். அப்புறம் என்னன்னா, உங்களுக்கு இப்போ ஷெடியூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அடுத்து என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னா, இந்த ஷெடியூல்ல இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குன்னா, இது எந்த பாடத்துல கவர் ஆகுது அப்படிங்கிற ஒரு வேர் டு ஸ்டடி உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம், சரிங்களா? இப்போ வேர் டு ஸ்டடி அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருப்போம் உங்களுக்கு. இப்போ இந்திய அரசியலமைப்பு, இப்போ பார்த்தீங்க இந்திய அரசியலமைப்பு 6th கவர் ஆகுது. என்னென்ன பாடத்துல?
இந்திய அரசமைப்பு சட்டம், தேசிய சின்னங்கள், இந்த மாதிரி 10th கவர் ஆகுது இந்திய அரசியலமைப்பு, 12th கவர் ஆகுது இந்திய அரசமைப்பு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் என்னென்ன பாடத்தில் கவர் ஆகுது அப்படிங்கிற பாடத்தை வந்து உங்களுக்கு தனியாக ஷெட்யூல் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவோம். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு பாடத்துலையும் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஏன்னா இதுதான் வந்து ரொம்ப பேர் மிஸ்டேக் பண்றாங்க. ஏன்னா இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற பாடத்துக்கு இம்பார்ட்டன்ட் பண்ணி படிக்காம இம்பார்ட்டன்ட் இல்லாத பாடத்துக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், இதுக்கு நாங்கள் ஸ்டார் அதிகமாக கொடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது இந்த படத்தை நம்ம ஒரு லைன் விடாமல் எல்லாத்தையும் படிச்சாகணும். வேற எல்லா ஸ்டாருக்கு என்னென்ன விளக்கங்கிறது உங்களுக்கு வீடியோ டிஸ்கஷனில் நாங்கள் கொடுப்போம். எதை படிக்கணும், எதெல்லாம் படிக்கக்கூடாது, ஓரளவுக்கு நார்மலாக படிச்சா போதும் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோ டிஸ்கஷனில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த ஒவ்வொரு பாடத்துக்கும் உங்களுக்கு வந்து புக் சோர்ஸ் வந்து உங்களுக்கு கட் பண்ணி பிடிஎஃப் சோர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். இது உங்களுக்கு நீங்கள் எங்கெங்கே போய் தேடி நீங்கள் வந்து வச்சு படிக்கணும் அவசியம் இல்லை. எல்லாமே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம், பிடிஎஃபாக கொடுத்துருவோம். அப்புறம் உங்களுக்கு டெஸ்டஸ் வந்து வீக்லி சண்டே அப்போ நடக்குங்களா, அடுத்த நாள் வந்து மண்டே மார்னிங் வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம். பிடிஎஃபாக அப்லோட் பண்ணிட்டு அந்த ஆன்சர் கீக்கான டிஸ்கஷன் வீடியோ உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவோம். இப்போ ஆன்சர் கீ எப்படி இருக்கும்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்போம் பாருங்களேன். இப்போ ஆன்சர் கீ வந்து இந்த மாதிரி கொடுத்து அந்த ஆன்சருக்கான தவறான பதிலுக்கான சரியான விளக்கத்தை உங்களுக்கு வந்து விடை விளக்கம் சொல்லி உங்களுக்கு கொடுத்துருப்போம். இப்போ நீங்க இந்த ஒரு கொஸ்டின் படிக்கும் போதே, ஒரு கொஸ்டின் நீங்க டெஸ்ட் போடும்போது நீங்க வந்து 2-3 கொஸ்டின் நீங்க படிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணியிருப்போம். இப்போ பாருங்க, அடுத்து வந்து இன்னொரு கொஸ்டின் வந்து இங்க பாருங்க, இது வந்து வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. இதுக்கான ஆன்சர் என்னது? நமக்கு வந்து ஜனவரி 9ங்கிறது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் நமக்கு தெரியும். இது எதனாலனா மகாத்மாஜி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்தனால தான் வந்து வெளிநாடு வாழ் தினம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ இது நம்ம ஒரு கொஸ்டின் போட்டோமா, இப்போ மீதி இருக்க ஆப்ஷன் வந்து வேற ஒரு கொஸ்டினோட வந்து இதான் நம்ம இதான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஜனவரி 26 அப்படிங்கிறதுனா இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஜனவரி 26 அப்படிங்கிறது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து உங்களுக்கு வந்து நடைமுறைக்கு வந்த நாள். அதுதான் வந்து ஜனவரி 26. அது நம்ம பெண் குழந்தைகள் தினமும் வந்து இந்த ஜனவரி 24 வந்து நம்ம கொண்டாடிட்டு வரோம். அதே மாதிரி வந்து ஜனவரி 15ங்கிறது இந்திய ராணுவ தினத்தை வந்து ஜனவரி 15 அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ நாங்க இப்போ கொஸ்டின் சொல்லும்போது ஒரு சில கொஸ்டின்ஸ் டஃபா இருக்கும் போது நாங்கள் அதுக்கு சில ஷார்ட்கட்ஸ் சொல்லுவோம். இப்போ பாருங்களேன், ஜனவரி 15 இப்போ இதுக்கான சும்மா சிம்பிள் ஷார்ட்கட் எப்படின்னா வச்சுங்க. இப்போ இது என்ன சொன்னோம், இந்திய ராணுவ தினம் சொன்னோமா. இது ஷார்ட்கட் வடிவில் சொன்னோம்னா, இப்போ நமக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இந்திய ராணுவம் வந்து பாஞ்சு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ பாஞ்சு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ இந்திய ராணுவம் 5 ஜனவரி 5. ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து ஷார்ட்கட்டும் உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுப்போம். இப்போ நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒரு கொஸ்டின்லேயே உங்களுக்கு 1 2 3 4 கொஸ்டின் கவர் ஆயிடுது. அதே மாதிரி வந்து ராணுவ தினம் பற்றி நாங்கள் சொல்லும்போது ராணுவ சம்பந்தமாக வேற என்ன டிஎன்பிசியில் கவர் ஆகுதோ அதையும் நாங்கள் உங்களுக்கு சேர்த்து உங்களுக்கு வந்து கொடுக்கும்போது ஒரு கொஸ்டின்ங்கிறது உங்களுக்கு 8 கொஸ்டினாக கன்வெர்ட் ஆயிரும். சரிங்களா? இப்போ நாங்கள் முன்னாடியே சொன்னோம் உங்களுக்கு 4500 கொஸ்டின் அப்படின்னு சொன்னோம். நாங்கள் இப்படி படிக்கும்போது அது 8000 கூட சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாமில் வந்து 150 கொஸ்டின்ஸ் வரைக்கும் அப்படியே நீங்கள் வந்து வர்றதுக்கு எதிர்பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் ஒரு கொஸ்டின் மட்டும் வைக்கல, அதோட சேர்த்து 4-5 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது டிஸ்கஷன் கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக 150 கொஸ்டின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து குரூப் 4 எக்ஸாம்ஸில் நீங்கள் வந்துடும். நீங்கள் இது அப்படியே பிடிஎஃப் எடுத்து வச்சு கூட நீங்கள் ரிவிஷனுக்கு கூட இந்த பிடிஎஃப் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த டிஎன்பிசி இந்த நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து 6 மாதத்துக்கே மொத்தம் வந்து 999 ரூபா மட்டும்தான். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் எல்லாரும் இணைந்து வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமில் வந்து தேர்ச்சி பெற்று அரசு அதிகாரியாக மாறதுக்கு வாழ்த்துக்கள். இது நம்ம எவரெஸ்ட் அகாடமி, சீக் த பீக் வித் அஸ்.